கிராமத்து விவசாயம் நம்ம யூடியூப் நம்மளுக்கு வணக்கம். என்னடா இவன் அடிக்கடி வரான், திடீர்னு வீடியோ போடுறான், காண போறான்னு நினைக்கலாம். ஆமாங்க, 3 மாசமா நிறைய வேலை இருந்துச்சு, அதனால வீடியோ போட முடியல. இன்னைக்கு நான் சிந்தாமணிக்கு வந்திருக்கேன். இந்த 3 மாசம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோல கண்டினியூஸா பார்க்கலாம். இன்னைக்கு சிந்தாமணிக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தா கெராரிக்கன் பார்க்க வந்தோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றீங்க, பேசுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க சிந்தாமணி இருக்கு, காரிமங்கலம் இருக்கு, சீனாபுரம் இருக்கு, இந்த 3 இடத்துல எங்க மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு. 3 இடத்துலையுமே விலை கேட்டீங்கன்னா 35,000 40,000 சொல்றாங்க. ஆனா அதுக்காக நம்ம இதுக்கு சிந்தாமணி வரணும், சீனாபுரமே போலாமே, இல்ல காரியமங்கலம் போலாமே நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதே குழப்பம் எனக்கு இருந்துச்சு. இந்த குழப்பத்தை தீர்த்துக்கு தான் 3 மாசம் ஊர் சுத்திருந்தேன். வாங்க என்னன்னு சொல்றேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி, காரியமங்கலம், சீனாபுரம் இந்த 3 கிடாரி சந்தைகள் இருக்குது. இங்கே எந்த சந்தையில் என்ன மாதிரி கிடாரிகள் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறது தான் கிட்டத்தட்ட 3 மாதமாக வாரம் சந்தையாக கிரிக்க மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். பார்க்குறவங்க கூட நீங்கள் எப்போ பார்த்தாலும் சந்தைக்கு வரீங்க, மாடு வாங்க மாட்டீங்க, விலை கேட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு 2-3 வியாபாரிகள் சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைக்கு போய் நிறையா பேர்த்து பழகி நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக மாடுகளை பிரிச்சுக்கலாம். முதல் தர மாடுகள் ஒரு 35 ஒரு 40,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. 2ஆம் தர மாடுகள் 25 30-32 கிடைக்குது. 3ஆம் தர மாடுகள் ஒரு 20,000 27,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு வந்து முதல் தர மாடு. இந்த மாடு வந்து 2ஆம் தர மாடு. அந்த மாடு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு 38 ரூபாய்க்கு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா 2 பல்லு போட்ட மாடு 55,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், 2 பல்லு போடுற வரைக்கும் ஊசி போடாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, பண்ணைகளை வளர்க்கக்கூடிய மாடுகள் ஃபர்ஸ்ட் ஹீட்டுக்கு வந்தோன்னே 1 தடவை 2 தடவை ஊசி போட்டு பார்ப்பாங்க. அது சென நிற்கிறேன்னா அந்த மாடுகளை வந்து சந்தைக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரக்கூடிய மாடுகள் தான் 2 பல்லு 4 பல்லு இந்த மாதிரி சந்தைகளுக்கு வருது. இந்த சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா இந்த பெங்களூரு, அப்புறமா வந்து சிந்தாமணி சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறமா வந்துட்டு மாண்டியா அப்படின்னு ஒரு ஏரியாவிலேருந்து நிறைய மாடுகள் வருது. மாண்டியாவிலேருந்து மாடு கொண்டு வந்தவங்கள்ட்ட ஒரு 2-3 பேரை வந்து ரெகுலராக 2-3 வாரமாக பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து அவங்களாம் மாண்டியாவிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்பர் வாங்கியிருக்கேன். அவங்களையும் வாரம் மாடு அனுப்புங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் எதுக்காக இந்த மாதிரி சந்தையாக சுற்றுறேன்னு பார்த்தா, எனக்கு ஒரு பெரிய மாட்டு பண்ணை அமைக்கணும், ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் அமைக்கணும். அதுக்காக தான் ஒரு 10 மாடு வேணும்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னோட ஐடியா என்னன்னா 30,000-35,000 ரூபாய்க்கு ஒரு 10 மாடை வாங்கி அதை வந்து நம்ம வளர்த்து அதுலேருந்து நம்ம பண்ணையை பெருசு பண்ணலான்னு. நம்ம ஆல்ரெடி வாங்கின மாடு எல்லாமே இப்போ 4 மாதம் 5 மாதம் செனையாக இருக்குது. அந்த மாடை வளர்க்குறதுக்கு தேவையான செலவுக்கு ஒரு 2 பால் மாடு வச்சுருக்கேன். அந்த பால் மாட்டை வச்சு தான் செலவு தான் நடத்திருக்கேன். இவர் சொன்ன விஷயத்தை கேளுங்க. ಎಷ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 1 lakh ಜತ. ಅಷ್ಟೆಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಕೊಡೋಕ್ಕಾಗಲ್ರಿ. 20 ಲೀಟ್ರ್ ಕೊಟ್ಟರೆ 1 ಲಕ್ಷ 110ಕ್ಕೂ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವಾಗ ಸೇಲ್ ಕಮ್ಮಿ ಇದೆ, ಹೇಳ್ತಾರೋ ಆಗೋದಿಲ್ಲ. இப்போ பார்த்தீங்கல்ல, அவர் வந்து அந்த மாடை 1 லட்ச ரூபா சொன்னார். நான் பேசிக்கிட்டே அவர்கிட்ட சொன்னேன், இப்போ வந்து 10-15 லிட்டர் கறக்கிற மாடே வந்து 1,90,000 1,10,000 சொல்கிறாங்க. நீ என்ன அந்த கடாரையை 1 லட்ச ரூபா சொல்கிற, சும்மா விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் நிறைய மாடு கட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்தோம் பாருங்கள், அவர் இப்போ வர்றது அடுத்த வீடியோவில் பேச போகிறாரு. இவர் மாண்டியாலேருந்து மாடு கொண்டு வந்திருக்காரு. பாருங்கள் அந்த மாடெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ಹೇಳಿ ಸರ್. 4 ಹಸು ಹಾಕಿದ್ದೀನಿ. ಇವೆರಡು ಇದು ಬಂದು 45 ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇದು 43 ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ಜರ್ಸಿ ಬಂದು 31 ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ಬಂದು 22 ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இவர் வந்து 4 மாடு கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாரு. இந்த ஜெர்சி இந்த 4 மாடும் எல்லாமே வந்துட்டு 40 ரூபாய் கம்மியாக சொல்கிறாங்க. பேசினோம்னா 30-32க்கு வாங்கலாம். பார்க்கலாம், நமக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த சந்தையிலேருந்து வாங்கிட்டு போய் விலை கம்மியாக உண்மையிலே நம்மள மாதிரி மாடு தேடிட்டு இருக்க கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு கொடுக்கலாம், லாபம் இல்லாமல். பட் 1 மாடு 2 மாடு என்னால் வாங்கி கொண்டு வர கஷ்டம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஃப்யூச்சரில் வாங்கலாம். இவர் இந்த மாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன். எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், அவரோட கையில் ஃபெவிக்விக் இருக்குது. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுக்கு மடியிலேருந்து சொரவை அதிகமாக வந்து பால் கீழே வந்துக்கிட்டே இருந்தது. அதை நிறுத்ததுக்காக ஃபெவிக்விக்கை வச்சு அந்த பாலை வந்து நிறுத்திட்டாரு, அதை ஒட்டி. அப்புறமா விசாரிச்சு பார்த்தா சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மா சாதாரணவங்க, இந்த மாதிரி பால் வந்து கீழே சொட்டிக்கிட்டே இருந்தால் மடி சின்னதாக தெரியும், அதனால ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிட்டோம்னா பால் சொட்டுறது நின்றுடும். அதுக்கப்புறமா நம்ம பால் கரைக்கையில் அந்த ஃபெவிக்விக் எடுத்துக்கிட்டு பாலெல்லாம் வந்துடும் சொன்னாங்க.
போகிறாங்க. இந்த மாதிரி ஊரில் வந்து இந்த மாதிரி ஆளுகளை வச்சு நம்ம மாடு வாங்கி என்ன பண்ணுறது? கறவை மாடுகள் நம்ம ஒரு கருங்கல் பழைய சந்தையிலே போய் வாங்கிக்கலாம். தமிழ் பேசுவாங்க, ஏதாவது பிரச்சனைனா கூட சண்டை போட்டு கூட மாற்றி வாங்கிக்கலாம். இங்கே வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. சரி நம்ம டாபிக் வரும். நம்ம பேச ஆரம்பித்தது காரியமங்கலம், சிந்தாமணி, அப்புறமா வந்து சீனாபுரம், இந்த 3 சந்தையில் எங்கே மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு. நல்ல முதல் தரமான மாடு வேணால் நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணிக்கு வரலாம். ஆனால் இதோட விலை வந்து 40,000 அந்த ரேஞ்சில் தான் வாங்க முடியும். இதே இது 2ஆம் தர மாடுகள், 3ஆம் தர மாடுகள் விலை கம்மியாக வேணும்னு நினச்சோம்னா நம்ம காரியமங்கலம் சந்தைக்கு போகலாம். காரியமங்கலத்தில் இங்கேயோட ஒரு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 7,000 வரையும் கூட தான் விற்பாங்க. பட் நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்டு அங்கே வாங்கிக்கலாம். இன்னொன்று சீனாபுரத்துக்கு மாடுகள்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வருங்க. அங்கே இருக்கக்கூடிய மாடுகளும் நல்லா தான் இருக்குது. அங்கே வந்து விலை ஒரு அளவுக்கு அனுசரித்து கிடைக்குது. நம்ம அங்கேயும் வாங்கலாம். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடு வாங்கிக்கோங்க. இந்த சந்தையில் நான் நிறைய வியாபாரிகளை பார்த்தேன். வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரியமங்கலம், அதுக்கப்புறமா பையூர், காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இங்கே வந்து எல்லா தரமான மாடுகள், முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் மாடுகள் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. நிறையா பேர் நிறையா பண்ணைகள் வச்சு விற்பனை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க முதல் தர மாடுகளை பண்ணையில் வச்சு விற்றுக்கிட்டோம். அங்கேருந்து மிச்சம் கழிக்கிற மாடுகளை அவங்க சந்தையில் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதை தான் நம்ம போய் வாங்கியால் நமக்கு கிடைக்குது. நல்ல தரமான மாடு ஒரு 35,000 37,000 ரூபாய்க்குள்ளே வாங்கணும்னா தாராளமாக நம்ம வந்து வரக்கூடிய இடம் வந்து கண்ணை மூடிட்டு சிந்தாமணிக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 35, 37க்கு எனக்கு 2ஆம் தர மாடு இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை, காரியமங்கலம் போகலாம். கேரளாலேருந்து வரக்கூடிய மாடுகள் ஒரு 30, 32க்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து சீனாபுரம், ஈரோடு சீனாபுரம் சந்தைக்கு போகலாம். ஸோ இந்த 3 சந்தைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம கிராமத்து விவசாய நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வரக்கூடிய நாளில் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.